POCO F1 செம ஹெட்ஃபோன். அதுக்கு அடுத்து போக்கோ ஃபோன்ஸ் எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்தளவுக்கு போக்கோ F1 அளவுக்கு ஒரு ஹிட் அவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா பிராண்ட்லேயே கொஞ்சம் குழப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிஷியலாக பிராண்டில் இருந்த ஜெய்மனி மாதிரி ஆளுங்கெல்லாம் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெட்மியோட ஃபோன்ஸை அவங்க ரீபிராண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அடுத்த ஃபோன் POCO X2 எடுத்துக்கிட்டிங்கன்னா போக்கோ F1ஓட ஃபாலோ அப் கிடையாது. புது சீரீஸ் ஃபோன்னா நம்ம ஏன் X2ங்கிற பேரில் ஆரம்பிக்கிறோம்? POCO X1 என்ன ஆச்சு? இந்த மாதிரிலாம் நிறைய குழப்பம் பிராண்டில் இருக்குது. பட் இப்போ அவங்க ஃபைனலாக ஒரு ஒரிஜினல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க சொந்த டிசைன், ரெட்மிலேருந்து ரீபிராண்ட் பண்ண ஃபோன் கிடையாது, POCO X3. ஸோ இந்த POCO X3ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த ஃபோனோட ஹைலைட்ஸ் என்ன, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ X3 வந்து போக்கோ டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லல, கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணிட்டாங்கன்னா நினச்சிக்காதீங்க. இன்னமும் POCO X2 இல்லைனா அந்த ரெட்மி K30லேருந்து நிறைய விஷயம் அப்படியே தான் இருக்குது. பின்னாடி அந்த 3D கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து கேமராவோட அந்த கேமரா பம்போட ஷேப் மாதிரி இருக்குது. கொஞ்சம் கிட்டத்தட்ட ரெக்டாங்கிள் மாதிரி மேலே கீழே ஒரு கட்டோட சைடில் அப்படியே சர்க்குலராக கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஓவரால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக, கொஞ்சம் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கேமராஸ் பற்றி பேசல, இங்கே 4 சென்சர் இருக்குது. ப்ரைமரி இன்னும் 64 மெகா பிக்சல்ஸ் தான். ஆனால் X2ல சோனியோட IMX686 பார்த்தோம். இப்போ சோனியோட IMX682 தான் இருக்குது இதில். ஸோ 682க்கும் 686க்கும் என்ன வித்தியாசம்? சத்தியமாக தெரியாது. எந்த பிராண்டும் 682ஓட விட்டுட்டு எங்கள் சென்சரில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க சென்சரில் இது மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. இது நம்ம போன ஜென்ரேஷனே பார்த்தோம். சோனி IMX582 சில ஃபோன்ஸில் இருந்துச்சு, 586 சில ஃபோன்ஸில் இருந்துச்சு. எல்லாருமே வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 4K ரெக்கார்டிங் மட்டும்தான் அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா அது போக வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் சோனி கிட்டேருந்தும் வரல, பிராண்ட்ஸ் கிட்டேருந்தும் வரல. யாருமே பெருசாக அதை பற்றி பேசல. ரியல் டே டு டே யூசேஜில் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, பெருசாக வித்தியாசம் எதுவும் இல்லை. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். 4K இருக்கும், பட் 686க்கும் 682க்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்கக்கூடாது. ஏதாவது இருந்துச்சுன்னா ஏதாவது சோனி கிட்டேருந்து கேள்விப்பட்டாலோ இல்லை போக்கோ எதுவும் சொல்ல போகிறதில்ல. கண்டிப்பாக நெகட்டிவாக எந்த பிராண்டும் பேச மாட்டாங்க. பட் அப்படி ஏதாவது உளறிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது போன ஃபோனில் வந்த மாதிரியே இங்கேயும் f1.89 லென்ஸோடு தான் இதை பேர் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கேமரா அல்ட்ராவைட், இது வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கு பதில் இப்போ 13 மெகா பிக்சல்ஸ். மற்ற ரெண்டும் வந்து எப்போவுமே மாதிரி குவாட் கேமரா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லா பிராண்டும் பண்ணுறது தான் போகவும் பண்ணியிருக்காங்க. கணக்கு காமிக்கிறதுக்காக ஒரு மேக்ரோ சென்சர், ஒரு டெப்த் சென்சர். ஸோ இது எல்லோரும் பண்ணுறாங்க. இப்போ எல்லோரும் பண்ணுற மாதிரியே இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பலன்னு இருக்குதுல, இந்த மெட்டீரியலை மாற்றிருக்கிறாங்க. இப்போது சாம்சங் இதை ஆரம்பித்தாங்க. அவங்களோட A சீரீஸில் மெட்டல் கொடுத்தாங்க, அப்புறம் கிளாஸ் கொடுத்தாங்க. அங்கேருந்து பிளாஸ்டிக்கு, கிளாஸ்டிக்கு என்னென்னமோ சொல்லி அப்படியே அதை இறக்கிட்டு வந்துட்டாங்க. ரியல்மி ரீசெண்டாக பார்த்தோம். இப்போ எல்லா பிராண்ட்ஸும் பேர் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ரெட்மி அவங்க Note 7ல் 10,000 ரூபா ஃபோனில் பின்னாடி கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ POCO X2ல் வந்த அந்த கிளாஸும் போச்சு. X3ல இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி 2 டோன் பிளாஸ்டிக். ஸோ இது ஒரு மேஜர் டவுன்கிரேட் அந்த கிரேடியன்ட் கிளாஸ் ஃபினிஷ்லேருந்து. இதில் ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னா, சென்டரில் அந்த டெக்ஸ்சரோட ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ரிப்பு பெட்டராக இருக்கணும். கலர்னு வரையில் அந்த ஷேடோ கிரே உங்களுக்கு ரொம்ப அப்படியே பளிச்சுன்னு தெரிய வேணாம். உங்கள் ஃபோன் கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். கொபால்ட் ப்ளூ வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டில் உள்ள டிஸ்பிளே எதுவும் மாற்றலை. இன்னமும் அதே ரெசல்யூஷன், அதே டெக்னாலஜி, அதே ரெஃப்ரெஷ் ரேட் கூட. ஸோ 6.67 இன்ச் பேனல், IPS LCD, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். இங்கே ஒரு சேஞ்ச் என்னென்னா, போன தடவை சைடில் பஞ்ச் ஹோல், இன்னும் பெரிய பஞ்ச் ஹோல் இருந்துச்சு. இப்போ சென்டர் பண்ண சின்ன பஞ்ச் ஹோல். இங்கே டெக்னாலஜிலாம் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணிலாம் அதை சின்னதாக்கலை. முன்னாடி X2ல் நம்மளுக்கு 2 செல்ஃபி கேமரா கிடச்சிது. இப்போ ஒரு செல்ஃபி கேமரா தான், 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு சின்ன டவுன்கிரேட். இது எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட Gorilla Glass 5 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஜென்ரலாக போக்கோ ஃபோன்ஸில் டிஸ்பிளே குறை சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. குவாலிட்டி நல்ல தரமான பேனல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ X2ல் ஒரு குறைன்னு சொல்லணுன்னா, Snapdragon 730G தாறுமாறான மிட்ரேஞ்ச் சிப் தான். ஆனால் 120 Hz புஷ் பண்ணுற அளவுக்கு அது ஒரு சிப் கிடையாது.
அதாவது 120 ஹெர்ட்ஸ் அதால் புஷ் பண்ண முடியும், பட் எப்போவுமே பண்ண முடியாது. சில நேரத்தில் மைக்ரோ ஸ்டட்டர்ஸ் இல்லைனா கொஞ்சம் ஃப்ரேம் டிப்ஸ் நம்ம அப்பப்போ நோட்டீஸ் பண்ணோம். ஸோ அதை X3ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, அதே டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள சிப்பை பெட்டராக ஆக்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கியிருக்காங்க, ஆமாம் ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இங்கே வந்து ஸ்னாப்ட்ராகன் 732G யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 730Gயோட கம்பேர் பண்ணையில் ரொம்ப மேஜர் அப்கிரேட்லாம் கிடையாது. 730Gயில் அந்த கோல்ட் கோர்ஸ் வந்து 2.2 GHzல கிளாக் ஆகிருக்கு. 732Gயில் வந்து ஒரு கோர் 2.3 GHz வரைக்கும் போகுது. ஸோ மார்ஜினலாக கொஞ்சம் கிளாக் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே 765G மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் இந்த சிப் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வெறும் ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸை மட்டும் பார்த்து அதனால ஃபோன் நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குது, ஆக்சுவலாக எப்படி இருக்குங்கிறது ஃபோன் கையில் கிடச்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். கூடிய சீக்கிரம் இந்த ஃபோனோட ஃபுல் அன்பாக்சிங் வீடியோவில் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து பேசுவோம். ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். அது எல்லாத்துக்கும் இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நானும் நிறைய வீடியோவாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். 10% வீடியோ பார்க்குறவங்க தான் ஆக்சுவலாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களாம். நான் சொல்ல, யூடியூப் சொல்லுது. அதை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, நம்ம வேறு கதைக்கு போகாமல் இங்கே திருப்பி POCO X3க்கு வருவோம். இப்போ இது கூட 6GB LPDDR4X RAM, 64 இல்லை 128GB UFS 2.1 ஸ்டோரேஜ். X2 மாதிரியே இங்கேயும் மைக்ரோ SD ஆப்ஷன் இருக்குது. GPUன்னு வரையில் திருப்பியும் அதே Adreno 618 GPU தான். ஆனால் இங்கேயும் கிளாக் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 800 MHz வரைக்கும் கிளாக் ஆகிருக்கு. லிக்விட் கூல் 1.2 ப்ளஸ் இருக்கிறதுனால GPU பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கணும், அதே சமயத்தில் டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு POCO சொல்கிறாங்க. X2ல ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை. ஸோ இங்கே வந்து அந்த பீக் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நிறைய நேரம் சஸ்டெயின் ஆகணும். அதாவது கேம்ஸ் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம் டிப் எதுவும் வராமல் இன்னும் அதிகமான நேரத்துக்கு நீங்கள் விளையாட முடியணும். அதிகமான நேரம் கேம் விளையாடணுன்னா இன்னொரு விஷயமும் முக்கியம், என்ன, பேட்ரி. ஸோ அதை இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 4500 mAhலேருந்து 15% கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் பண்ணி 5160 mAh பேட்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போது டிஸ்பிளேயும் அதே டிஸ்பிளே தான், உள்ள ப்ராசஸரும் பெருசாக எதுவும் அப்கிரேட் பண்ணல அப்படிங்கல. இங்கே பேட்ரி லைஃப் ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்கணும், 4500 mAh. ஸோ 15% பேட்ரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால பேட்ரி லைஃப்பும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இப்போது பேட்ரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் வெயிட்டும் அதிகமாகும். ஸோ 208லேருந்து இப்போ 215 கிராம் வெயிட். திக்னஸும் லைட்டாக அதிகமாக இருக்குது, 9.4 mm திக்னஸ். அதே சமயத்தில் சார்ஜிங் ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 33 வாட்ஸ் 27க்கு பதிலாக இந்த X3யை 0 to 62 வெறும் 30 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. 0 to 100 கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. மற்றபடி நோட் பண்ண வேண்டிய விஷயம், டியூவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டோட. ஹெட்ஃபோன் ஜாக் இன்னும் இதில் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. IR பிளாஸ்டரும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்னும் சைடில் தான் வருது. IPS LCD பேனலுங்கிறதுனால ஸ்க்ரீனுக்கு அடியில் கொடுக்க முடியல. இன்னொரு விஷயம், IP53 சர்டிஃபிகேஷன் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. யூரோப்பில் NFC ஆஃபர் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்தியாவுக்கு வரையில் ரெட்மி, ஷாமி, போக்கோ எல்லாருமே அதை பிடிங்கிடுவாங்க. ஸோ இந்தியாவுக்கு வரையில் வருமானு தெரியாது. சாஃப்ட்வேர் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி MIUI 12 தான். இது போக்கோக்குள்ளே MIUI 12ங்கிறதுனால டிஸ்பிளே ஆட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ எனிவே, இதுதான் POCO X3. இது ஒரு மெயின் அப்கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கிளாஸ் பில்ட் காலி, செகண்ட்ரிஸ் 2 மெகாபிக்சல் கேமரா காலி, பின்னாடி IMX 686க்கு பதிலாக 682. ஓகே, அது பெரிய விஷயம் இல்லை. அந்த 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சரும் பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா இன்ஃபேக்ட் எனக்கு ஃப்ரண்ட்டில் அந்த கட் அவுட் சின்னதாக இருக்கிறதே ஒரு மேஜர் அட்வான்டேஜ் மாதிரி தான் தெரியுது. ஆனால் உள்ள ப்ராசஸர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போதைக்கு அப்கிரேட்னு பார்த்தா லைட்டாக ஒரு ப்ராசஸர் இம்ப்ரூவ்மெண்ட், இன்னும் பெரிய பேட்ரி, இன்னும் ஃபாஸ்ட்டான சார்ஜிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IP ரேட்டிங், ப்ளஸ் ஆன் பேப்பர் அட்லீஸ்ட் பார்க்குறதுக்கு அல்ட்ராவைட் கேமரா இன்னும் பெட்டராக தெரியுது. இது எல்லாத்துக்குமே அவங்க இப்போ யூரோப்பில் சார்ஜ் பண்ணுறது €229, 64 GB வேரியண்ட்டுக்கு. இனிஷியலாக வாங்குறவங்களுக்கு ஒரு ஏர்லி பேர்ட் ஆஃபர் €199 இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கன்வெர்ட் பண்ணால் $17,000. பட் ஜென்ரலாக யூரோப்பியன் ரேட்ஸ் இந்தியன் ரேட்டோட ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோன் X2வோட அதே ரேட்டுக்கு இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஜஸ்ட் மேபி அதோட கம்மியான ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இங்கே பிளாஸ்டிக் அவங்க யூஸ் பண்ணுறத லைட்டாக ஜஸ்டிஃபை பண்ண முடியும். பட் என்ன ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க,
அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபோன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போதா இல்லையா அப்படிங்கிறதே தெரிய போகுது. எனிவே கூடிய சீக்கிரம் இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ அந்த லான்ச் ஆகிற அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ டீட்டெயில்டாக இந்த ஃபோனை பற்றி நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பார்ப்போம் அந்த வீடியோவில். நீங்கள் இப்போதைக்கு இந்த POCO X3 பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நார்டுக்கு இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவாக இது வந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பை பாய்.